மத்தியானம் முதல் நாளே சொன்னதுக்கப்புறமே அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 30 காலையிலேருந்து ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்திருப்பாங்க. காலையில் ஒரு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8000 7000 இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஸோ 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 11,000 இந்த லெவலில் இருந்திருப்பாங்க. ஸோ ஈவினிங் ஆகாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடே, மோஸ்ட்லி ஸ்கூல் பசங்க எல்லாரும் வந்துட்டாங்க. ரெண்டாவது காலேஜ் பசங்க. ஸோ இங்கே லோக்கலில் இருக்கிற டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பெனி அப்படிங்கிற ஸோ விஜய் வராருன்னா நீங்கள் போகிறதுன்னு சொல்லி அஃபிஷியலாகவே அவங்களே அவங்க மேலே லீவ் விட்டுட்டாங்க. ஸோ அந்த க்ரௌட் ஒன்று பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்க. ஸோ இங்கே நியர்பை இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே லீவ் விட்டாங்க. அவங்க கேங் சர்க்கிள் என்னன்னா ஸோ நியர்பை இங்கே இருக்கிறதுல காங்கயம், வெள்ளக்கோவில், ஸோ அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி, இந்த பக்கம் பரமதேவலூர், நாமக்கல்லிருந்து வரவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரவங்களும் இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வந்தவங்க க்ரௌட் அதிகம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் க்ரௌட் இருந்தது மோஸ்ட்லி அவ்வளோ ரஷ் இல்லை. பஸ் உள்ளே வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சு. பஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச் நகரன்னா அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் வராங்க. ஸோ ஒரு சில பாயிண்ட்டுக்கு பஸ் வர என்னன்னா விஜய் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அவரை பார்க்கணும், பஸ்ஸுக்குள்ள அவர் தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் முன்னாடி ரஷ் தள்ளிட்டே வராங்க. அவங்க வர என்னன்னா அந்த கூட்டம் அப்படியே நெருக்கல் அதிகமாகுது. ஸோ நெருக்கம் அதிகமாக ஒன்ஸ் ஒரு 50 பேர் கீழே விழுவாங்கன்னா அதில் எல்லாருனாலும் இந்த ஒரு 20 பேர் இருக்குன்னா அடுத்த 20 நாள் தான் அப்படி அப்படி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒன்ஸ் மூச்சு மேலே செட்டு மேலே ஏறாங்க, ஒரு வெளியே போகிறாங்க. உள்ளூர் லோக்கல் கேண்டிடேட் வந்து வெளியே போகிறாங்க. உள்ளூர் கேண்டிடேட் வந்து நார்மலாகவே தண்ணி இல்லை. ஸோ இந்த பக்கம் வந்து குடிக்கிற மோஸ்ட்லி தண்ணி இல்லை, ரெண்டாவது யூரின் போகிறது அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால எல்லாரும் நார்மலாக 12 மணிக்கே தொலைவிட்டு இருக்காங்க. ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே யாரும் ஒன்ஸ் அவங்களா வெளியே போகணும்னு நினச்சாலும் வெளியே போக முடியாத சுச்சுவேஷன், ஏன்னா அவ்வளோ க்ரௌட். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் குழந்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஷோல்டர் மேலே வச்சு போட்டுருந்தாங்க. ஒன்ஸ் கீழே விழுந்தோன்னா அந்த குழந்தை எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் விழுந்துருந்தாங்க. 10 பேருமே பார்த்தீங்கன்னா நியூஸில் பார்க்கல இறந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி க்ரௌடு தான். பஸ் நகர தான் அந்த கூட்டம் அதிகமாக நெரிசலாங்க. அந்த குழந்தைங்க வந்து என்னன்னா முன்னாடியே வரும்போது அந்த கொடியை கட்டிட்டு ஷோல்டர் மேலே குறைச்சலான்னு நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பஸ் நகர என்னன்னா அந்த தள்ளையில் ஒரு 50 பேர் விழுகிறாங்கன்னா அந்த குழந்தை ஷோல்டர் மேலே வந்து கீழே விழுகிறாங்க. ஒன்ஸ் விழுந்ததுக்கப்புறம் அவங்க மேலே ஏறி மதிக்க அந்த மாதிரிலாம் அவங்க எல்லாம் எந்திரிக்கும் போது அந்த குழந்தை இருக்கிறது அவங்களுக்கு ஸோ நாங்கள் காலை எடுத்து வைக்கிறோம் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வாங்கிட்டாரு நினைச்சோம். பட் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நியூஸில் பார்த்தீங்கன்னா அவர் இறந்து. ஸோ அந்த மாதிரி 50 பேர் விழுகிறாங்கன்னா ஸோ அகைன் எந்திரிக்கும் போது எல்லாம் ஒருத்தர் ஊனி எந்திரிக்கல, கீழே யார் இருக்காங்க என்ன அந்த அளவுக்குலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செருப்பு எல்லாம் கலந்துருக்கும். கால் வைக்கிறக்க இடம் இல்லாமல்